வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். தமிழக இடைக்கால பட்ஜெட்டில் கல்வித்துறைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு சுமார் 48,534 கோடி நிதி ஒதுக்கீடு செய்ய இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கு. இந்த ஆதாரம் அதை பற்றி தான் பார்க்குறோம். அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப சுமார் 18,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து முக்கிய அறிவிப்புகள் பட்ஜெட்டில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இடைநிலை, பட்டதாரி, முதுநிலை ஆசிரியர் பிரிவுகளில் உள்ள பற்றாக்குறையை சீர் செய்ய ஆண்டுதோறும் டிஆர்பி மூலம் தேர்வுகள் நடத்தப்பட வாய்ப்புள்ளது. இதற்கான முறையான அறிவிப்புகள் மற்றும் தேர்வுகள் குறித்து தகவல்கள் ஆகஸ்ட் மாத இறுதி அல்லது செப்டம்பரில் வெளியாகக்கூடும் என்பதால் தேர்வர்கள் தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். கல்வித்தரம் உயர்த்தவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் அரசு எடுத்து வரும் இந்த முயற்சிகள் ஆசிரியர் பணிக்கு காத்திருப்பவர்களுக்கு சிறந்த வாய்ப்பாக அமையும். இவ்வாறு பள்ளிக்கல்வித்துறையின் எதிர்கால திட்டங்கள் மற்றும் புதிய வேலைவாய்ப்பு செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ்நாடு கல்வித்துறை பட்ஜெட் 2026 அறிவிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் இப்போ கேள்வியாக இருக்குது. கல்வித்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து நமக்கு கிடைக்கும் உண்மைகள். 4.5 லட்சம் கோடி மொத்த இடைக்கால பட்ஜெட்டில் திட்டமிட்டு வச்சிருக்காங்க. முந்தைய ஒதுக்கீடு 46,000 கோடி, தற்போதைய ஒதுக்கீடு 48,000 கோடி. மற்ற துறைகளை விட கல்வித்துறைக்கு அதிக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது உட்கட்டமைப்பு மற்றும் புதிய நிரந்தர பணியிடங்களை உருவாக்குவதற்கு அரசின் முனைப்பை காட்டுகிறது. வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிதி ஒதுக்கீடு, 18,107 காலி பணியிடங்கள், புதிய கொள்கை, பணியில் உள்ள ஆசிரியர்கள், டிஎன்டெட் சவால்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான தீர்வு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கல்வித்துறையில் நிதி ஒதுக்கீடு அப்படின்றது 48,534 கோடி. மொத்த பள்ளிகள் 58,722, 1.29 கோடி மொத்த மாணவர்கள். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 8,314 மாணவர்கள், 20 லட்சம். தனியார் பள்ளிகளில் தரவு இன்னும் அப்டேட் ஆகலை. லட்சக்கணக்கான மாணவர்களின் கல்வித்தரத்தை உறுதி செய்ய ஆசிரியர் பற்றாக்குறையை உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு அப்டேட். ஸோ தமிழக கல்வியினுடைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அப்டேட்னா இதுதான். பட்டதாரி ஆசிரியர்கள் அப்படி பார்க்குறப்ப யூஜி டீச்சர்ஸ் 7,252, இடைநிலை ஆசிரியர்கள் 8,022, முதுகலை ஆசிரியர்கள் 1,810. தற்பொழுதைய நிலைப்படி பிஎட் டிஎட் முடித்தவர்கள் பெருமளவு இருக்காங்க. ஆகஸ்ட் இறுதி அல்லது செப்டம்பர் இதற்கான அதிகாரப்பூர்வ நோட்டிஃபிகேஷன் வெளியாகும். ஸோ டிஆர்பியோடைய ஆசிரியர் பற்றாக்குறையை சால்வ் பண்ணணும் அப்படின்னா பட்டதாரி ஆசிரியர், நியமன அசிஸ்டன்ட் மற்றும் இடைநிலை, முதுநிலை ஆசிரியர்கள் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மறுசீரமைப்பு செய்யணும். ஆண்டுதோறும் நிரந்தர பணியிடம் டிஆர்பி மூலம் இனி ஒவ்வொரு வருடமும் சுழற்சி முறையில் ஆசிரியர் அறிவிப்புகள் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று எதிர்பார்ப்புகள் வந்துட்டிருக்கு. ஸோ ஆசிரியர்கள் பற்றாக்குறை 18,107 காலி பணியிடங்கள். முதுநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் 7,252, இடைநிலை ஆசிரியர்கள் 8,022, இடைநிலை ஆசிரியர்கள் மீதி இருக்கிறவங்க எல்லாமே முதுநிலை ஆசிரியர்கள். பட்ஜெட்டில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கேற்ப பணியிடங்கள் மறுசீரமைப்பு செய்ய போகிறாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் அறிவிக்க போகிறாங்க. அடுத்தடுத்த தேர்வுகள் வர இருக்கு. ஆண்டுதோறும் நியமனம். டிஆர்பி மூலம் ஒவ்வொரு ஆண்டும் நிரந்தர ஆசிரியர்கள் எடுக்க போகிறது உறுதி. பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு இந்த டெட் ரொம்ப சவால், சிறப்பு நெருக்கடி அப்படின்றாங்க. உச்சநீதிமன்றம் கெடு. செப்டம்பர் 2025, மார்ச் 2026 பணியில் தொடர் ஆசிரியர்கள் தேர்ச்சி கட்டாயம் என்ற உச்சநீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு. மிகவும் கடினமான அந்த சிறப்பு டெட் 20 ஆண்டுகளாக கற்பிக்கும் முதன்மை பாடங்களை விடுத்து உளவியல், சைக்காலஜி, ஜிகே, ஆங்கிலம் போன்ற தொடர்பு குறைவான பாடங்களில் வினாக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. கடும் மன உளைச்சல் மற்றும் சோர்வு, வயது முதிர்வு மற்றும் பணிச்சுமைக்கிடையே மனப்பாடம் செய்வதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள். தீர்வை நோக்கிய 2012 ஆண்டின் முன்மாதிரி. 2012 வழங்கப்பட்ட சலுகை மதிப்பெண்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க. டெட்டில் பார்த்தீங்கன்னா 60%, 12th பார்த்தீங்கன்னா 10%, இலங்கையில் யூஜியில் 15%, பிஜிடெட்டில் 10%. இதன் அடிப்படையில் தான் நியமனங்கள் நடந்தது. தற்போதைய கோரிக்கைகள் அப்படின்னு பார்க்குறப்ப பணி அனுபவம் மதிப்பீடு. சிறப்பு தகுதி தேர்வில் ஒட்டுமொத்த பணி அனுபவ காலத்தையும் கணக்கில் கொள்ள வேண்டும். கருணை மதிப்பெண்கள் பணி அனுபவத்தை மதிப்பெண்களாக மாற்றி தேர்ச்சி வழங்க வேண்டும். வயது மூப்பு, பணிச்சுமை இடையே தேர்வு எழுதும் ஆசிரியர்களுக்கு ஒரு சாதகமான கொள்கை முடிவை எடுக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்காது. ஸோ வருகின்ற ஆகஸ்ட் 24 வரைக்கும் தான் இதற்கு கெடு கொடுத்துருக்காங்க. நீதிமன்றம் இந்த தேதிக்குள் தங்களது கொள்கை முடிவை உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குங்க. ஸோ உயர்மட்ட
கூட்டம் மற்றும் உட்கட்ட ஆலோசனை. முதல்வர் தலைமையிலான பள்ளிக்கல்வித்துறை ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட முக்கியமான அம்சங்கள். ஸ்மார்ட் வகுப்புகள் நடக்கும். வெளிநாடுகளுக்கு இணையான நவீன ஸ்மார்ட் வகுப்பை உருவாக்குதல், அடிப்படை வசதிகள், ஆசிரியர் பணிச்சுமையை குறைக்க காலி பணியிடங்களை நிறுவுதல். ஸோ எதிர்பார்க்கப்படக்கூடிய முக்கியமான அந்த அறிவிப்பு, ஓகேங்களா, மிக மிக முக்கியமான அறிவிப்பு. பட்ஜெட் 2026 வரவிற்கு முக்கியமான 3 அறிவிப்பு. டெட் கொள்கை முடிவு, புதிய நியமனங்கள், ஆசிரியர்களுக்கு உண்டான சலுகைகள். டிஆர்பி அறிவிப்புகள் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் உறுதியாக வெளிவரும் என்பதால் தேர்வர்கள் தங்கள் தயாரிப்புகளை ரெடியாக வச்சுக்கோங்க அப்படின்றது ஒரு அப்டேட்டுங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு இதை பற்றி தான் விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.